மூன்றாவது ரெசல்யூஷன் எடுங்க, தீர்மானங்களை எடுங்க. என்ன எடுங்க? தீர்மானங்கள். என்ன தீர்மானம் எடுக்கிறது? என்ன தீர்மானம் எடுக்கும்? போன வருஷம் 2024 நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? இந்த வருஷம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் 1/2 மணி நேரம் என்ன செய்யறேன்? ஜெபிக்கிறேன். போன வருஷம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் சொல்லுங்க, இந்த வருஷம் நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். வருடத்துக்கு வருடம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மேலதான் போனவே தவிர பின்வாங்கி போகவே கூடாது. இந்த வருஷம் 52 வாரமா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்தீங்க? 52 வாரம் எல்லாருமே வந்தீங்களா? வேற யாரும்? 4 பேர் தான். 7 பேர், 4 பேர். தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் என்ன செய்யறேன்? 1 வாரமும் சபைக்கு லீவ் எடுக்காம போறேன், உங்களை ஆராதிக்க நான் வரேன். தீர்மானம். இதெல்லாம் என்னது? தீர்மானங்கள், ரெசல்யூஷன்ஸ். தீர்மானங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, உங்கள் எதிர்காலத்தை என்ன செய்யுது? தீர்மானிக்கிறது. திட்டம் பண்ணுங்க, தீர்மானங்களை எடுங்க, ரெசல்யூஷன் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். எதுக்காக? நான் நல்லா ஜெபிக்க போறேன். பைபிள் 1 அதிகாரம் தான் படிச்சீங்களா? இந்த வருஷம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷம் 4 அதிகாரம் படிக்கிறேன், 5 அதிகாரம் படிக்கிறேன். ஆமென். உபவாசமே போடலனா இந்த வருஷம் சொல்லுங்க, ஆண்டவரே வாரத்துல 1 நாள் நான் உபவாசம் பண்ணி என்ன செய்யறேன்? ஜெபிக்க போறேன். தீர்மானம். இதெல்லாம் என்னது? தீர்மானங்கள். சகையு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் தெரியுமா? இயேசுவை சந்தித்த உடனே அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்? ஆண்டவரே நான் ஏழைகளுக்கு என் சொத்துல பாதியை கொடுத்துறேன். நீங்க எத்தனை பேர் கொடுப்பீங்க? நம்மளாம் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரோம். எத்தனை பேருக்கு இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கு? எத்தனை பேர் கொடுக்குறோம் ஆண்டவருக்காக? தீர்மானம் பண்ணுங்க. இதுவரைக்கும் தசமபாகமே கொடுக்கல ஆண்டவருக்கு. இந்த வருஷத்துல தீர்மானம், ஆண்டவரே இந்த வருஷத்துல இருந்து ஜனவரி மாசத்துல இருந்து நான் தீர்மானம் பண்றேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். நீங்க கொடுக்கணும். கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய சபை என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய சபை ஆசீர்வாதமா இருந்தா அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல தானா வந்து சேரும். களஞ்சியம் ஒண்ணுமே இல்லைன்னா, கஜானா காலியா இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும்? தீர்மானம் பண்ணுங்க. நான் தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே. இதெல்லாம் தீர்மானங்கள் உங்க வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். உபவாசம் பண்ணி ஜெபிக்க போறேன், ஏழைகளுக்கு உதவி செய்ய போறேன், ஊழியம் செய்ய போறேன், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய போறேன்? சொல்ல போறேன், இயேசுவினுடைய அன்பை சொல்ல போறேன். துக்கப்படுகிறவர்களுக்கு, தனிமையில் இருக்கிறவர்களுக்கு நான் ஆதரவா இருக்க போறேன், அவங்களுக்கு அன்பை பரிமாற போறேன். நல்ல தீர்மானங்கள். இதெல்லாம் என்னது? தீர்மானங்கள். இந்த தீர்மானங்களை நீங்க என்ன செய்யணும்? நிறைய எடுக்கணும். பாருங்க, 1 சங்கீதம் 143:10. சங்கீதம் 143:10. சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உன்னுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. பாரு என்ன சொல்றார் தாவீதுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க? கற்றுத்தாங்க, போதிங்க. தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே பாருங்க, தீர்மானங்கள் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். நிறைய பேர்கிட்ட ரெசல்யூஷன்ஸே கிடையாது, தீர்மானங்கள் இல்லை உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கட்சியில மீட்டிங் நடத்தினா ஒரு தீர்மானம் போடுறான். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? கட்சிகள்ல தீர்மானம் போடுவாங்க, இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணணும். விசுவாசியாகி நீ அவங்களோட மேலான ஒரு வாழ்க்கையை என்ன செய்யணும்? வாழணும். தீர்மானம் இருக்கணும். சும்மா சபையில வந்து உட்காந்து கையை தட்டிட்டு போயிட்டா எல்லாம் நடக்கணும்னு நினைக்காத. தீர்மானம் எங்க உன் வாழ்க்கையில? வயசாயிடுச்சு பதர், வயசெல்லாம் போய் சேர வேண்டியதுதான். சும்மா உட்காந்து என்ன சீட்டை என்ன செய்ய முடியுங்க? பாரத்து பூமிக்கு பாரமா இருக்காதீங்க. வயசாயிடுச்சு பதர், போங்க பரலோகத்துக்கு போய் எங்க என்ன வருங்க? சந்தோஷமா இருக்கு, ரெஸ்ட் இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அங்க ரெஸ்ட் கொடுப்பாரு. பூமியில நான் இருக்கிற நாள் வரைக்கும் நான் தீர்மானத்தோட தான் வாழணும். வயசாயிடுச்சுன்றது காரணம் என்ன செய்யக்கூடாது. இப்பதான் நான் சின்ன பையன் சொல்லாத. தீர்மானம் எடு. 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், தீர்மானம். ஹல்லேலூயா. ஒரு கட்சியில தீர்மானம் எடுக்கிறான், ஒரு ஃபேமிலியில தீர்மானம் எடுக்கணும். நீங்க குடும்பமா நாங்க ஜெபிப்போம். இன்னையில இருந்து எத்தனை பேர் குடும்பமா ஜெபிக்கிறீங்க? 2 குடும்பம் தான், 3 குடும்பம் தான். மற்றவங்க உங்களுக்கு குடும்பமே கிடையாதா?
ஜெபிக்காத குடும்பம் ஒண்ணா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். குடும்பமா ஜெபிக்க பழகணும் முதல்ல. குடும்ப ஜெபம். இத்தனை மணிக்கு எங்க வீட்டுல ஜெபம், 9 மணிக்கா 10 மணியா 11 மணி கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போய் ஜெபிங்க, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. இதெல்லாம் தீர்மானம். சும்மா உட்காந்து இங்க காதல கேட்டு இப்படி போகாதீங்க. தயவுசெய்து சொல்றேன், 2025 உங்க வாழ்க்கை மாறணுன்றதுக்காக சொல்லிட்டு வரேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லிட்டு வரேன். வாழ்க்கையை மாத்துங்க. ஹல்லேலூயா. வேற என்ன தீர்மானம்? வேற நிறைய எடுக்கலாம் தீர்மானங்கள். இதில் ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றேன். பொருளாதாரத்துல நீங்க தீர்மானம் எடுக்கலாம். கோபப்பட மாட்டோம் ஒரு தீர்மானம் எடுங்க. இதெல்லாம் தீர்மானம். ஹல்லேலூயா. நான் ஜெபிப்பேன் தீர்மானங்க. இந்த தீர்மானங்களை நீங்க எடுக்கும்போது உங்க மைண்ட் என்ன ஆகுது? ஃபிக்ஸ் ஆகுது. தீர்மானம் பண்ணுங்க. கோபப்பட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன். ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் நான் எல்லாத்துக்கும் தீர்மானம் தேவை. அதிகமா சாப்பிட மாட்டேன், அதிகமா சாப்பிட மாட்டேன், அளவா சாப்பிடுவேன். தீர்மானம். இதெல்லாம் தேவை. ஹல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் சும்மா அப்படி. நீங்க தீர்மானம் பண்ணி நீங்க தொடர்ந்து ஒரு மாசம் செஞ்சுட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? உங்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு உங்க உடம்புக்கு பழகும், உங்க மனசுக்கு பழகும். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். பைபிள் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கட்டடைவார்கள். அதிகாலை ஜெபம் ரொம்ப நல்லது. எல்லா நேரமும் ஜெபிக்கலாம், தவறில்ல. ஆனா அதிகாலையில் ஜெபிப்பது இன்னும் நல்லது, சிறப்பு. நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுவேன், நீட்டா ட்ரெஸ் பண்ணுவேன். தீர்மானம் பண்ணு. என் முடிய சரியா வெட்டுவேன். தீர்மானம் பண்ணு. எல்லாம் தேவை. தீர்மானம். இதெல்லாம் என்னது? தீர்மானங்கள். நான் டிசிஷன் எடுக்கிறேன், ரெசல்யூஷன் எடுக்கிறேன் என் லைஃப்ல. ஹல்லேலூயா. ஆமென். நாலாவது கமிட்மெண்ட். என்னது? கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு. என்ன தேவை? அர்ப்பணிப்பு தேவை, கமிட்மெண்ட் தேவை. என்ன கமிட்மெண்ட்? நான் செய்ய போற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு கமிட்மெண்ட்டோட நினைச்ச போறேன், செய்ய போறேன். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஒரு கமிட்மெண்ட், ஜெபத்துக்குன்னு ஒரு கமிட்மெண்ட், டைமிங். கமிட்மெண்ட்னா என்ன தெரியுமா? காலத்துக்கு சரியான காலத்துல சரியானதை செய்வது. அதான் கமிட்மெண்ட். டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம். தினமும் செய்வது, ஒவ்வொரு நாளும் செய்வது. அது ஒரு கமிட்மெண்ட். ஒரு நாள் ஜெபம் பண்றது, அதுக்கப்புறம் 6 மாசம் ஜெபம் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது திடீர்னு பாஸ்ட் வீடு சந்திச்ச பிறகு 2 நாள் ஜெபம் பண்றது. இப்படி கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சாப்பிடுறீங்க? அப்படியா சாப்பிடுறோம்? நம்ம டெய்லி சாப்பிடுறோம், 3 நேரம் சாப்பிடுறோம். சிலருக்கு குளிக்கிறதுக்கு தீர்மானம் வேணும். நான் டெய்லி குளிக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், என்ன நான் நல்லா வச்சுக்கணும், என் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். இதெல்லாம் தீர்மானங்கள். பாருங்க, நான் தான் எடுக்கணும் இந்த தீர்மானங்கள். நான் உண்மையா சொல்றேன், சில விசுவாசிகள் வீடுகளுக்குள்ள போகவே முடியறதில்லை. சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. என்ன பாஸ்ட் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க ஆபிரகாமின் சந்ததி. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவரை கொண்டு போய் நீங்க குப்பையில வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்ல பிரியாணி செஞ்சு குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சாப்பிடுவீங்களா யாராவது? நான் நல்ல பிரியாணி செஞ்சு தரேன், கொண்டு போய் குப்பை தொட்டி உட்காந்து சாப்பிடுவோம். யார் சாப்பிடுவாது? பிச்சைக்காரன் தான் சாப்பிடுவோம். நம்ம பிச்சைக்காரர்கள் அல்ல. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சுத்தம். நான் இந்த வருஷத்துல சுத்தமா இருப்பேன். என் மனசை நான் எப்படி வச்சுக்குவேன்? சுத்தமா வச்சுக்குவேன். என் பார்வையை நானே சுத்தமா வச்சுக்குவேன். இதெல்லாம் கமிட்மெண்ட். இது பேர் என்னது? கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் என்பது என்ன தெரியுமா? எடுத்த ரெசல்யூஷனை டெய்லி செய்யறதா கமிட்மெண்ட். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 16:3. நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனம் என்ன சொல்லுது? உன் செய்கைகள், உன் வழிகள், உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யார்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க? ஆமா, என் சம்பளத்துல நான் சேவிங்ஸ் பண்ண போறேன், எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட போறது இல்லை, சேவிங்ஸ் பண்ண போறேன். கமிட்மெண்ட். அதெல்லாம் ஒரு நாள்ல வரப்போறது இல்லை. ஒரு நாள்ல வரப்போறது. ஒரு நாள்ல வந்துருமா? வராது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க 10,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா 7,000 தான் செலவு பண்ணணும். மீதி 3,000 நான் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடக்கூடாது. 2,000 என்ன பண்ணுவோம்? சேவிங்ஸ் பண்ணணும். 1,000 யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். இது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். எப்படின்னா, வாங்கினது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா அடுத்த நாள் என்ன செய்வீங்க? கடன் வாங்குவீங்க. 10,000 சம்பளமா இருந்தா
நீங்க 7,000 செலவு, அந்த 7,000த்துக்குள்ளதான் உங்க வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும், ஓட்டணும். அந்த 7,000த்துக்குள்ள உங்களால என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுங்க. ஆடம்பரமா என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. கடன் வாங்கி கறி வாங்காதீங்க, கடன் வாங்கி துணி வாங்காதீங்க, கடன் வாங்கி வேற காரியத்தை செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு அதை போடுங்க, போதும். போடுறத துவைச்சு போடுங்க, அவ்வளவுதான், சுத்தமா போடுங்க. ஆமே. தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குடித்து குடி, குடித்து குடி. கந்தையானாலும் கசக்கி கட்டு. கந்தைய நீ கிழிஞ்ச சட்டு போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஆனா எப்படி போடு, சுத்தமா கசக்கி சுத்தமா போடு. நீ உங்க வீட்டுல கூழே குடிச்சாலும் வெளியில வந்து பன்னீர்ல என்ன செய்யக்கூடாது, குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆனா அது சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? குடிச்ச என்ன செய்யுங்க, கூழ குடிங்க, தவறே கிடையாது. எங்க வீட்டுல கஞ்சி தான், நோ ப்ராப்ளம். ஆண்டவர் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லப்படல. நாங்க மற்றவங்களுக்காக என்ன செய்யாதீங்க, டோன்ட் லிவ் ஃபார் அதர்ஸ். மற்றவர்களை நீ மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் வாழாதீங்க. அல்லேலூயா. இந்த துணியை போட்டாதான் ஒருத்தர் மதிப்பானால் அந்த மதிப்பே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு எது மூலமா தெரியுமா? உங்க குணம் தான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும். உங்க துணி உங்களுக்கு மதிப்பை கண்டிப்பா ஒருபோதும் கொடுப்பதே கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கெல்லாம் திருடனே டிப்டாப்பா தான் வரான். ஆமா, திருடெல்லாம் முதல்ல மாதிரியெல்லாம் பழைய மாதிரியெல்லாம் வர்றதில்லை. நீங்க நினைக்காதீங்க. கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ போன இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிட் பாக்கெட் பூரா இப்ப எப்படி தெரியுமா இருக்கான், திருடனா தான் இருக்கான். ஜிபேல திருடுறவங்கலாம் எப்படி தெரியுமா இருக்கான், பெரிய ஆபீஸ் வச்சு திருடலாம். முதல் மாதிரிலாம் பிட் பாக்கெட் அடிக்க முடியாது, போன் அடிச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால உங்களுக்கு கோடெல்லாம் அனுப்பிச்சு திட்டுறான். அப்ப அவன் எவ்வளவு படிச்சவனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. உங்களை விட அவன் புத்திசாலியா இருக்கிறான். புரிஞ்சா உங்களுக்கு? அதனால துணி இப்படி போட்டாதான் மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. அது கர்த்தருடைய பார்வையில உங்களுக்கு மதிப்பு எதனால வருதுன்னா உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய இருதயம். அல்லேலூயா.